நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலம் இருக்குல்ல, அதுல வராது. நாம 78 வயசு வரைக்கும் வாழறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கு, பிரம்மன் ஒரு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா, இறைவனை பற்றி பேசிய அந்த மணி நேரம் எல்லாம் அதுல சேர்க்கப்படாது. அப்போ வாழ்நாள் முழுக்க அவனை பேசிக்கிட்டே இருந்தா, பிறவா யாக்கை பெரியோர் நமக்கு பிறப்பும் இறப்பும் இல்லா ஒப்பில்லாத வாழ்க்கையை அருள்வார். சைவ உலகத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிறப்பும் இறப்பும் இல்லா பெருவாழ்வு கொடுத்தார். இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா தவ முதல்வர். சுவாமிக்கு தவ முதல்வர் நம்முடைய குன்றத்தூருடைய சேக்கிழார் அன்போடு மிகுந்த பக்தியோடு நம்முடைய குழந்தையாரை, நம்முடைய பிள்ளையாரை தவ முதல்வர் என்று குறிப்பிட்டு பாடுகிறார். குழந்தைக்கு 3 வயசு தான். ஆனா சேக்கிழார் எங்கேயுமே பிள்ளைன்னு சொன்னதில்லை. அந்த குழந்தை பேரை உரிமையோட உச்சரிக்கிறார். பிள்ளையார் முதல்வர் அப்படின்னு தான் உச்சரிக்கிறார். யாரு? இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்முடைய சம்பந்தம், திருஞான சம்பந்தம். அந்த திருநாமத்தை மறக்காம இருக்கிறோம், மறக்காம இருக்கிறோம். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் குன்றாத உணர்வுடையவர். அப்படிப்பட்ட சிவபாத இருதயரும் பகவதி அம்மையார், இவங்க 2 பேரும் வாழ்ந்த காலம் அது ஒரு இருண்ட காலம். சைவர்களுடைய இருண்ட காலம் என்ன அப்படின்னா, அது களப்பிரர்களுடைய காலம். சமண மதம் அதிகமாக வேரூன்றிய காலம். அந்த சமயத்துலதான் சிவபாத இருதய சுவாமி கிட்ட குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார். சரி, சமண மதம் தானே, நம்ம சிவபெருமான் எல்லாருக்கும் மேலானவர், எல்லா தெய்வத்தையும், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினாய் அப்படின்னு சிவபெருமான் பார்க்கிறதுல, நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்கே இருந்து அருள் செய்யக்கூடியவன் நான். யாரு? சிவபெருமான். நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அங்கே இருந்து அருள் செய்யக்கூடியவன் அவன் ஒருவனே. சிவனுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. சரி, சமணர்களுடைய காலம் ஏன் அவ்வளவு இருண்ட காலம்? சமணர்கள் காலம் என்ன அவ்வளவு கொடுமையானதா? சமணர்கள் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சிட்டு இருந்தாங்க. நான் அவர்களுடைய எல்லா கொள்கையை பத்தியும் சொல்ல விரும்பல. சொன்னா கடவுளே இல்லைங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையை வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நாத்திகவாதி மாதிரி தான். அதுல முக்கியமா அவங்க ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. அந்த கொள்கை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், வேற எதையும் நான் சொல்றேன். பெண்களுக்கு மோட்சம் கிடையாது, பெண்களுக்கு முக்தி கிடையாது, பெண்கள் போக பொருள் மட்டுமே. பெண்களால் இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனை கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இத சொல்றது சமண மதம். யாராவது ஏத்துக்கிறீங்களா? யாராவது ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்? சிவபெருமான் யாரு? தன்னுடைய துணையை, தன்னுடைய உமையாரை இடபாகத்துல உட்கார வச்சவர், அர்த்தநாரியாக நமக்கு அருள் செய்யக்கூடியவர். அவளுடைய சக்தி இல்ல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இயங்காது. அந்த தத்துவத்தை வெளிக்கொண்டு வந்தவர். நம்ம சைவ உலகத்துல எப்பவுமே அம்பாளுக்கு முதல் இடம். இத நான் சொல்லல, சுவாமி தான் பாடுறார். யாரு? திருஞான சம்பந்தர் தான் பாடுறார். அவருடைய பதிகங்கள்ல அம்பால தான் முதல்ல எடுக்கிறார். ஆனா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அப்படி நம்முடைய சைவ சமயம் பெண்களுக்கென்று தனி அங்கீகாரத்தை கொடுத்தது, அவர்களை உயர்த்தி பிடித்தது. சுவாமிக்கு இளையான்குடி மாறனார் சாப்பாடு போட்டார், சிறுதொண்ட நாயனார் சொல்லவே தேவையில்லை.
எல்லாரும் சாப்பாடு கொடுத்தாங்க. எங்கேயுமே போய் சுவாமி சாப்பிடல. ஆனா காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வர்றாரு. அந்த காரைக்கால் அம்மையை அம்மான்னு அழைச்சவர். இன்னைக்கும் சைவ உலகத்துக்கு தாய் போன்றவர் யாரு? காரைக்கால் அம்மையார் தான். 63 நாயன்மார்கள் எல்லாரும் இருப்பாங்க. அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. ஏன்? அம்மையாருடைய தொண்டு அந்த மாதிரி. அப்பேற்பட்ட சைவம் நம்முடைய சமயம், நம்முடைய சமயம். சுவாமி திருஞான சம்பந்தர் அவதாரம் இந்த பூமிக்கு எப்படி நிகழுது அப்படின்னா தவம், பெரும் தவம். சிவபாத இருதயர் சுவாமி கிட்ட வேண்டி கேட்கிறார், எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு இல்லை. நாம எல்லாம் குழந்தை இல்லைன்னா என்ன கேட்கிறோம்? நம்ம என்ன கேட்கிறோம்? குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா நம்ம என்ன போய் கேட்கிறோம்? சுவாமி என்ன அம்மான்னு சொல்ல ஒரு குழந்தைய கொடு, என்ன அப்பான்னு சொல்ல ஒரு குழந்தைய கொடு, என்ன தாத்தான்னு சொல்ல ஒரு பேரனையோ பேத்தியோ கொடு. அப்படித்தானே கேட்கிறோம். ஏன்? சொத்துக்கு வாரிசு இருக்கும். ஆனால் சிவபாத இருதயர் கேட்டார் சுவாமி கிட்ட, இந்த திருநீற்றின் பெருமையையும் இந்த சைவத்தையும் ஓக்க செய்கின்ற ஒரு குழந்தையை எனக்கு, எனக்காக இல்ல. சிவபாத இருதயர் கேட்கிறார், எனக்காக அல்ல. திருநீற்றின் பெருமை உலகறிய செய்ய வேண்டும், சைவத்தின் பெருமை உலகறிய செய்ய வேண்டும். அதற்காக ஒரு குழந்தை. அப்படி கேட்கணும் குழந்தைய. நமக்காக கேட்டு பெறுகின்ற குழந்தைகள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யும்னா கேள்விக்குறி. அதனாலதான் நம்ம குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்மளையே மதிக்கிறது இல்லை. ஏன்னா நாம என்ன கேட்டோம்? நம்ம சொத்துக்கு வாரிசு கேட்டோம், அவ்வளவுதான். நம்ம சொத்துக்கு வாரிசு கேட்டோம். நம்முடைய வேண்டுதல் கூட எப்படி இருக்கணும்னா பொது சிந்தனையோட இருக்கும். சமுதாயத்திற்கு, நம்முடைய சமயத்திற்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு ஒரு வேண்டுதலை வைக்கணும். சிவபாத இருதயர் அப்படிதான் கேட்கிறார். அதன்படியே சுவாமி அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அருளுகிறார். குழந்தை பாக்கியத்தை அருளுகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்றார், திருஞான சம்பந்தர் அவதாரம், அவருடைய கரு உறுதல் அது எப்படி இருந்தது அப்படின்னா, சூரியன் உட்பட நவக்கோள்களும் உச்சம் பெற்ற நிலையில இருந்துச்சாம். நவக்கோள்களும் உச்சம் பெற்று நின்றதாம். ஒரு குழந்தை இந்த மண்ணில் ஜனனம் எடுப்பதற்காக, ஒரு குழந்தை இந்த மண்ணில் ஜனனம் எடுக்க நவக்கோள்களும் உச்சம் பெற்றதாம். அப்படி ஏன் சுவாமி செய்யணும்? இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் அப்படி பிறக்கும் போது அப்படி எல்லா கோள்களும் சாதகமாக அமையுமா? அமையும். நாம அதை கேட்கணும். இந்த சைவத்திற்கு தொண்டு செய்ய எனக்கு ஒரு குழந்தையை கொடு, திருமுறையை பாடுவதற்கு எனக்கு ஒரு குழந்தையை கொடு. இப்போ நம்முடைய பிரம்மபுரீஸ்வரர் கைலாய வாத்திய குழு அந்த குழந்தைகளை பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்று. ஏன்னா ஆடி பாடி அண்ணாமலையை தொழ வேண்டும். அவருடைய கைலாய வாத்தியம் இங்க இருக்கிற எல்லாரையும் ஆட வச்சது. நாம ஆடலனாலும் நம்முடைய ஆடுச்சு. அந்த கைலாய வாத்தியம் எதற்காக அப்படின்னா, இறைவன் ஆடல் அரசன். நான் நிஜமா என்னுடைய அண்ணாமலையார் வெளியில வந்து ஆடி இருப்பாருன்னு நம்புறேன். அவருடைய கைலாய வாத்தியத்துல நான் சதா என் சிந்தனையில் என்றும் நினைக்கக்கூடிய என் அண்ணாமலையார் நிச்சயம் இங்கு வந்து ஆடி இருப்பார். அண்ணாமலையாரை ஆடி பாடி கை தொழுதால் நம்முடைய வினையாவும் ஓடிவிடும். அப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆனந்த
ஆசிரமத்தில் கொண்டு போய் நிறுத்திய பிரம்மபுரீஸ்வரர் கைலாய வாத்தியத்திற்கு என்னுடைய மனமொழி மெய்யினால் வணக்கங்களையும் அன்போடு பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட சுவாமி நம்முடைய திருஞான சம்பந்தர் நவக்கோள்கள் உச்சம் பெற கருவுற்றார். அவர் பிறக்கும் போது தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தார்களாம். ஏன்? சைவத்திற்கு ஒரு சூரியன் செங்கதிர் உதிர்த்தது போல உதிர்த்தாராம். இருண்ட காலம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு இருண்ட காலம் சைவர்களுக்கு. அந்த இருளை போக்குவதற்காக செங்கதிரவன் போல வந்து அவதாரம் செய்தவர் நம்முடைய திருஞான சம்பந்தர். அவர் பிறந்த உடனே தேவர்கள் எல்லாம் மாலும் மயனும் தேவர்களும் மூர்த்திகளும் பூமாறி பொழிந்தார்களாம். இனி சைவம் வளர்ந்து விடும். இனி திருநீற்றின் பெருமை உலகெல்லாம் பரவும். இனி எல்லோர் நாவிலும் சிவசிவ அரஹர என்ற நாமம் பிறக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. யார் பிறந்ததுக்கு? இங்க இருக்கிற அந்த குழந்தை பிறந்ததுக்கு. இந்த குழந்தை அவதாரம் செஞ்சது எல்லா குழந்தைகளை போல தவழ்ந்தது, விளையாடியது, நடந்தது, தேர் ஓட்டி விளையாடியது. இதெல்லாம் சேக்கிழார் பெருமாள் சாதாரணமா சொல்லல, சாதாரணமாக சொல்லல. இந்த குழந்தை அவதாரம் செஞ்சுதான் எப்படி வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்து அழுக, சீதவள வயல் புகழில் திருஞான சம்பந்தன், சம்பந்தர் சம்பந்தன்னு கூட சொல்ல அவருக்கு வாய் வரலைங்க. சேக்கிழாருக்கு அந்த குழந்தைய திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். சேக்கிழார் சொல்றாரு, குழந்தைய சீதவள வயல் புகழில் திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். அவருடைய பாதம் வணங்கி தலை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை சேக்கிழார் சுவாமிக்கு கொடுத்தார். ஏன் சேக்கிழார் கொடுத்தாருன்னா, இல்ல பரமனே கொடுத்து அனுப்பினார். முருகப்பெருமானின் அம்சமாகவே நம்முடைய சைவ உலகம் திருஞான சம்பந்தரை பார்க்குது. எமது பரம குருவான அருணகிரிநாதர் தம்முடைய திருப்புகழ்ல 149 இடங்கள்ல திருஞான சம்பந்தரை முருகனாகவே பாடுறார். திருஞான சம்பந்தரை முருகனாக பாடுகிறார். அவ்வளவு விசேஷம் உண்டு. அவரு கேட்கும் போதே புகழையே வித்தகர் போல் அமிர்தகவி தொடைப்பாட அடிமை நல கருள்வாயேன்னு கேட்கிறார். புகழியர் வித்தகர்னா யாரு? நம்முடைய திருஞான சம்பந்தர். அவரை போல அமிர்தகவி பாட வேண்டும் என்று முருகப்பெருமானத்தில் வேண்டுகிறார். அப்படிப்பட்ட சைவ சுடர் நம்முடைய திருஞான சம்பந்தர். சைவத்திற்கு என்று ஒரு சிசு நம்முடைய திருஞான சம்பந்தர். இவர் அவதாரம் செய்து விட்டார். 3 வயது ஆயிடுச்சு. குழந்தை தினம் சிவபாத தினமும் சுவாமிக்கு கோயிலுக்கு போவார். எங்க? தோணிபுரம், சீர்காழியில் இருக்கக்கூடிய தோணிபுரம் தினம் போவாரு. இந்த குழந்தை எதுக்கோ அழுவுது. எதுக்கு அழுவுதுன்னா, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத. நம்ம பிள்ளைங்க மாதிரி சாக்லேட் வேணும், பிஸ்கெட் வேணும்னு அழல. நம்ம பிள்ளைங்க மாதிரி அழல. அந்த குழந்தை அழுது எதற்காக? சைவ நெறி, மிகு சைவ துறை விளங்க. அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு.
ஏன் குழந்தை அழுகுது? என்னடா என்னப்பா வேணும்? நானும் கோவிலுக்கு வரேன். நம்முடைய குழந்தைகள் என்ன தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைகளா இருந்தால் நாம இறைவன் அருள் பெற்ற குழந்தைகளை பெற்றிருக்கிறோம் என்று உறுதி. அப்படி நெஞ்ச நிமித்தி சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சண்டை போட்டு அழக்கூடாது. என்ன தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போன அழணும். தினம் என்ன சிவாலயம் கூட்டிட்டு போன அழணும். அப்படி அழுதது நம்முடைய சைவ சிசு. இந்த குழந்தை தன்னுடைய தந்தையாரை இழுத்து அழுது, தந்தையார் கையை பிடிச்சு அழுகுது. என்னப்பா வேணும்? நானும் உங்களோட இன்னைக்கு ஆலயம் வருகிறேன். என்ன வயசு குழந்தைக்கு? 3 வயசு தான். 3 வயசு தான் ஆகுது குழந்தைக்கு. சரி பரவாயில்ல, வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தந்தையார் அந்த குழந்தைய ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார்.